டிவி தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கின் போர் சூழல் குறித்து அரசின் நிலைப்பாட்டை கூறிய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க. எரிவாயு நெருக்கடியின் பின்னணி குறித்து ஜனாதிபதி விளக்கம். கொழும்பு பங்கு சந்தையில் வரலாறு காணாத வீழ்ச்சி. மத்திய கிழக்கு போர் எதிரொலி வெளிநாடுகளுக்கான தபால் சேவையில் கடும் இடையூறு. இலங்கையில் 205 விமான சேவைகள் அதிரடியாக ரத்து. ஈரானில் உலக பாரம்பரிய தளம் சேதம். யுனெஸ்கோ கவலை. அமேசான் தரவுகள் மீது ட்ரோன் தாக்குதல், முடங்கியது டிஜிட்டல் சேவைகள். ஈரான் மீதான தாக்குதல் 787 பேர் உயிரிழப்பு, 176 சிறுவர்களும் அடங்குவர். ஒரே குடையின் கீழ் தமிழ் கட்சிகள் தீர்வுக்கு புதிய சட்ட கட்டமைப்பை உருவாக்கும் சட்டத்தரணிகள் பேரவை. மார்ச் மாத சுற்றுலா பயணிகளின் வருகை இலக்கில் சறுக்கல். இலங்கையில் உள்ள தூதரகங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, பொலிஸ் மா அதிபர் அதிரடி உத்தரவு. தொடர்வென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை கட்டுப்படுத்துவதற்கு அதில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகிற்காக தேவையான அர்ப்பணிப்பையும் வழிகாட்டுதல்களையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் மத்திய கிழக்கின் போர் சூழல் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவித்த போதே ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எந்தவொரு போர் மோதலும் எந்தவொரு மக்கள் குழுவிற்கும் சாதகமான நிலையை உருவாக்காது. தொழில்நுட்ப ரீதியாகவும் போர் ரீதியாகவும் பாரிய ஆயுத தொழில்நுட்ப கருவிகள் உருவாக்கப்பட்டு வரும் உலகில் இது எவ்வளவு அழிவுகரமானது என்பது குறித்து நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். எனவே இலங்கையின் நிலைப்பாடு என்னவென்றால், இந்த போருடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் அமைதியான உலகிற்கு தேவையான அர்ப்பணிப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் மிக விரைவில் வழங்க வேண்டும் என்பதாகும் என தெரிவித்துள்ளார். இந்த போர் சூழலினால் இலங்கையின் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும், தனிப்பட்ட ரீதியில் அதிலிருந்து எம்மால் மீள முடியாது எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். ஒரு நாடாக இதனை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் எனவும், அமைதியான உலகிற்காக சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்படும் அர்ப்பணிப்பினூடாக மாத்திரமே அதனை செய்ய முடியும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் ஒரே நேரத்தில் எரிவாயுவுக்கான தேவை அதிகரித்ததன் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிவாயு தட்டுப்பாட்டிற்கான தீர்வுகளை முன்வைத்து உரையாற்றிய ஜனாதிபதி, எரிவாயுவை சேமித்து வைப்பதில் நெருக்கடி காணப்படுவதால் அதற்கான தேவையான தீர்வுகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நாட்டில் அதிகபட்சமாக ஒரு வார காலத்திற்கு மாத்திரமே எரிவாயுவை சேமித்து வைக்க முடியும் என்பதையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். எதிர்காலத்தில் எரிவாயு மற்றும் எரிபொருட்கள் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என தெரிவித்த ஜனாதிபதி, மார்ச் 12ஆம் தேதியளவில் 1 லட்சம் புதிய எரிவாயு சிலிண்டர்களுடன் கப்பல் ஒன்று நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாகவும் கூறியுள்ளார். நாம் எதிர்கொள்ளும் ஒரு விசேட பிரச்சினை எரிவாயு பிரச்சினை. எமது முழுமையான சேமிப்பு திறன் 8000 மெட்ரிக் டன்களாகும். லிட்ரோ நிறுவனத்தின் எமது தினசரி எரிவாயு தேவை 1 லட்சம் முதல் 1200 மெட்ரிக் டன்களுக்கு இடைப்பட்டதாகும். எம்மால் அதிகபட்சமாக ஒரு வாரத்திற்கு மாத்திரமே எரிவாயுவை சேமிக்க முடியும். எனவே கையிருப்பு முடியும் வரை காத்திருந்து எரிவாயுவை கொண்டு வர முடியாது. 2 நாட்களுக்கு ஒரு முறை 8000 மெட்ரிக் டன் வீதம் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது. இதுதான் நிலைமை. இதனை மாற்ற வேண்டும். தற்போது மாலைத்தீவில் கப்பல் ஒன்று நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த கப்பலில் இருந்து சிறிய கப்பல்கள் மூலம் 8000 மெட்ரிக் டன் வீதம் கொண்டு வரப்படுகின்றது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். லிட்ரோ எரிவாயு 1 லட்சம் புதிய சிலிண்டர்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மார்ச் 12ஆம் தேதி அந்த கப்பல் வருகின்றது. ஏனெனில் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவியுள்ளது. மஞ்சள் நிற சிலிண்டர் வைத்திருப்பவர்கள் நீல நிறத்திற்கு மாற விரும்பினர். ஆனால் போதிய சிலிண்டர்கள் இல்லை. இப்படியேதான் இதனை சரி செய்கின்றோம். எரிவாயு தட்டுப்பாடு என்று கூச்சலிட்டார்கள். முதலில் இந்த நெருக்கடியை புரிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்துள்ளார். கொழும்பு பங்கு சந்தை வரலாற்றில் ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய புள்ளி வீழ்ச்சியை இன்று சந்தித்துள்ளது. இதன்படி அனைத்து பங்கு விலை சுட்டன்
1290.68 புள்ளிகள் அல்லது 5.44% பாரியளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. அதன்படி இன்றைய வர்த்தக நாள் முடிவில் அனைத்து பங்கு விலை சுட்டன்களும் 22,4,43,038 புள்ளிகளாக பதிவாகியுள்ளது. மேலும் இன்றைய மொத்த புள்ளிவரவு 9.56 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நிலைமை காரணமாக பல்வேறு நாடுகளுக்கு பொருட்களை அனுப்பும் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தபால் மா அதிபர் SRWMRB சரத்குமார் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கடந்த வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்கப்பட்ட சில பொருட்கள் இதுவரை அனுப்ப முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நிலையற்ற தன்மை காரணமாக சில பகுதிகளுக்கு பொருட்களை அனுப்புவது மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சில பொருட்களை அனுப்புவதில் தடங்கல்கள் ஏற்படலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக அந்த பிராந்தியத்திற்கான பெருமளவிலான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சர்வதேச தபால் சேவைகள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளன. தாமதங்கள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தபால் மா அதிபர், அந்தந்த நாடுகளின் தபால் நிர்வாகங்களுடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நிலைமை வழமைக்கு திரும்பியவுடன் சர்வதேச தபால் சேவைகள் வழமை போன்று ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் பொருட்கள் தாமதமாவதால், குறிப்பாக பழுதடையக்கூடிய பொருட்கள் தொடர்பில் அபாயம் காணப்படுவதனால் அவை வீணாகும் நிலை ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு வெளிநாடுகளுக்கு பொருட்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பொருட்களை அனுப்புவதில் தற்போதுள்ள சிரமங்கள் இலங்கைக்கு மாத்திரமன்றி ஏனைய நாடுகளுக்கும் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் மோதல்கள் காரணமாக இதுவரை மொத்த 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அருண கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலையால் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமை குறித்து இன்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்ற விசேட கலந்தாலோசனையின் பின்னரே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அமைச்சர், நாட்டுக்கு வரவிருந்த 107 விமானங்களும் புறப்படவிருந்த 98 விமானங்களும் என மொத்தம் 205 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து இந்த நாட்டில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு 2 வாரங்களுக்கு விசா நீடிப்பை வழங்க முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதைய சூழ்நிலையால் அவர்கள் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் முழுவதற்கும் விசா வசதிகளை வழங்க வெளிவிவகார அமைச்சு மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்துடன் கலந்துரையாடி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் அதற்கமைய அவ்விமானங்கள் பயணங்களை மீளமைப்பதற்கு முழுமையான விமான டிக்கெட்டுகளையும் ரத்து செய்ய வேண்டி வரும் என்றும் கூறிய அமைச்சர், எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கூடுதல் கட்டணம் ஏதுமின்றி ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான பணத்தை திரும்ப வழங்கவும் அதனை வேறு விமான பயணத்திற்கு மாற்றுவதற்கும் எவ்வித கூடுதல் கட்டணமுமின்றி தேவையான வசதிகளை செய்து கொடுக்க அனைத்து விமான நிறுவனங்களும் இங்கு சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஐரோப்பியாவிற்கான விமான சேவைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை தவிர்த்து மாற்று வழிகள் ஊடாக இந்த விமான சேவைகள் பயணத்தை ஆரம்பித்துள்ளதால் இதற்கு அதிக எரிபொருள் செலவாகும் என்பதால் நிலைமை சீரடையும் வரை விமானங்களில் எடுத்து செல்லப்படும் பொதிகளை மட்டுப்படுத்த வேண்டி வரும் எனவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட தெஹ்ரானில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஹோலஸ்தான் அரண்மனை தாக்குதல்களால் சேதமடைந்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அரண்மனைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்தியை அடுத்து யுனெஸ்கோ தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. 16ஆம் நூற்றாண்டின் பாரசீக கட்டிடக்கலையின் தலைசிறந்த படைப்பாக கருதப்படும் இந்த அரண்மனை ஈரானிய கலாசார அடையாளத்தின் முக்கிய குறியீடாகும். மேலும் சர்வதேச சட்டத்தின்படி இவ்வாறான இடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து தரப்பினரையும் யுனெஸ்கோ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரண்மனைக்கு அருகில் அமைந்துள்ள தெஹ்ரானின் ஆக்சவுத் சதுக்கத்திலும் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
கஜார் வம்சத்தை சேர்ந்த ஈரானிய மன்னர்களின் அதிகாரப்பூர்வ இல்லமாக பயன்படுத்தப்பட்ட கோலஸ்தான் அரண்மனை பின்னர் பெலகவி வம்சத்தின் அதிகாரப்பூர்வமான தலைமையகமாக மாறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரண்மனையில் உள்ள கண்கவர் கண்ணாடி வேலைப்பாடுகள் மற்றும் பழங்கால கண்ணாடி வடிவமைப்புகள் வெடிப்பின் அதிபர்கள் காரணமாக உடைந்து நொறுங்கியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போர் சூழலில் மத்தியில் விலை மதிக்க முடியாத இதுபோன்ற வரலாற்று சின்னங்கள் ஆபத்தில் சிக்குவது சர்வதேச சமூகத்தின் கடும் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தீவிரம் அடைந்துள்ள போர் சூழலுக்கு மத்தியில் உலகின் முன்னணி கிளவுட் சேவை வழங்குநரான அமேசான் நிறுவனத்தின் பல தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள 2 தரவு மையங்கள் நேரடியாக சேதமடைந்துள்ளதுடன் பஹ்ரைனில் அமைந்துள்ள ஒரு மையமும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்பாராத சம்பவத்தினால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் வங்கி நடவடிக்கைகள், இணையதளங்கள் மற்றும் பல கைபேசி செயலிகள் செயல்பாடுகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல்கள் காரணமாக கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மின்சார விநியோகம் தடைப்பட்டதால் தரவு செயலாக்க நடவடிக்கைகளும் சமைத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தீயணைப்பு அமைப்புகள் இயங்கியதன் காரணமாக தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு நீரினால் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் கூறுகின்றது. நிலவும் பாதுகாப்பற்ற தன்மை காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தமது சேவைகளை பயன்படுத்தும் அனைத்து நிறுவனங்களையும் உடனடியாக தமது தரவுகளை ஐரோப்பா அல்லது அமெரிக்கா போன்ற பாதுகாப்பான வலயங்களில் அமைந்துள்ள சேவையகங்களுக்கு மாற்றுமாறு அமேசான் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் அமீரகத்தின் பல முன்னணி வங்கிகளின் டிஜிட்டல் பரிவர்த்தனை அமைப்புகள் செயலிழந்துள்ள நிலையில் இது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் ஒன்றின் தரவு உட்கட்ட அமைப்பு மீது போர் தாக்குதல் நடத்தப்பட்ட முதல் சம்பவங்களில் ஒன்றாக இது கருதப்படுவதுடன் இதன் காரணமாக பிராந்தியத்தின் டிஜிட்டல் ஸ்திரத்தன்மை தொடர்பில் பாரிய சிக்கல் எழுந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல்களினால் ஈரானுக்கு இதுவரை ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்த விவரங்களை ஈரான் செஞ்சிலுவை சங்கம் புதுப்பித்துள்ளது. இந்த தாக்குதல்களினால் 787 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 176 பேர் சிறுவர்கள் எனவும் அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. சமீபத்திய தாக்குதல்களினால் நாடு முழுவதும் குறைந்தது 153 நகரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு இலக்கான மொத்த இடங்களின் எண்ணிக்கை 504 என குறிப்பிடப்பட்டுள்ளது. பதிவான தாக்குதல்களின் எண்ணிக்கை 1039 அதிகரித்துள்ளது. மீட்பு பணியாளர்கள் தொடர்பில் தேடுதல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் இடிபாடுகளை அகற்றுதல், காயமடைந்தவர்களை வைத்தியசாலைக்கு மாற்றுதல் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை வழங்குதல் ஆகிய பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய அரசியல் சக்திகளை ஒன்றிணைத்து நீண்டகால இனப்பிரச்சினைக்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வை எட்டுவதற்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முயற்சியாக சிதறி கிடக்கும் தமிழ் கட்சிகளின் பலத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பலமான முறையில் முன்னிறுத்துவதற்கு தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் கட்சிகளின் விசேட கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றது. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு பொதுவான சட்ட கட்டமைப்பின் கீழ் ஒன்றிணைத்து இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய பயணத்தை வேகப்படுத்துவதே இந்த சந்திப்பின் பிரதான நோக்கம் என்று தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி ரத்னவேல் தெரிவித்துள்ளார். கொழும்பு பம்பலப்பட்டியில் அமைந்துள்ள துவாரகா மண்டபத்தில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை சிதையாமல் பாதுகாப்பதற்கும் சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டிலும் ஒருமித்த குரலில் கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் இவ்வாறானதொரு மேடை அவசியமாகின்றது. வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் நாடாளுமன்ற கட்சிகள் யாவும் ஒரு சில முக்கியமான விடயங்களில் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பானது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு மூடிய அறை கூட்டமாக அமைந்திருந்ததுடன் அங்கு பகிரப்பட்ட கருத்துக்கள் அந்தந்த அரசியல் கட்சிகளின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடாக கருதப்படும். வரும் காலங்களில் மிக விரைவில் மீண்டும் கூடி பிரதானமான பல முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார்.